ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு பவுட்ரு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வருமாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்களுக்கு பவுட்ரு போடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய குளிக்க வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக பவுடர்லேயே குளிப்பாட்டுறங்கிற பேரில் ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பவுட்ரு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருவாங்க. எதுக்குன்னு கேட்டோன்னா, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நோய் எதுவும் வராது அப்படிம்பாங்க. இன்னும் நிறைய பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, குழந்தையோட உச்சிக்குழியில் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பவுட்ரு ஃபுல்லாக அந்த உச்சிக்குழியில் போட்டு விட்ருவாங்க. எதுக்கு அதில் போடுறீங்கன்னு காரணம் கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உச்சிக்குழியில் வந்து ஓட்டை இருக்கும், கெட்ட வாசனை ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு சீர்பட்டு நோய் வந்துடும் சொல்லுவாங்க. இது எல்லாமே முற்றிலும் தவறானது, கற்பனையானது கூட. அந்த உச்சிக்குழியில் பவுட்ரு போடுறதுனால அந்த பவுட்ரு சின்ன சின்ன நுண்துகளாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணணும்னா, அந்த முடியோட வேர் பகுதியை பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணுறதுனால தான் இருக்கிற முடியும் கொட்டிடும். அந்த இடத்துல நிறைய பேருக்கு முடியும் வளராது. கொஞ்ச நாள் பெரியவங்களானதும் சீக்கிரம் சொட்ட விடுறதுக்கு காரணமே அந்த உச்சிக்குழியில் பவுட்ரு போடுறது தான். நீங்களே பார்த்துப்பீங்க, உச்சிக்குழியில் பவுட்ரு போடுற குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல முடியே இருக்காது. இன்னொன்று, உடம்புல போட்டாலுமே உடம்புல தானே போடுறோம், அது என்ன பிரச்சனை அப்படின்னா, பவுட்ரு வந்து சின்ன சின்ன நுண்துகள், கண்ணுக்கு தெரியாத நுண்துகளாக இருக்கிறதுனால அந்த பவுட்ரு நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூச்சுக்குழல் மூக்கு வழியாக சுவாசப்பாதைக்கு போய் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்படும். நாங்களாம் பவுட்ரு யூஸ் பண்ணோமே, எங்கள் குழந்தைங்களுக்குலாம் எதுவும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை, சுவாசப்பாதையில் பிரச்சனை, ரைனைட்டிஸ், அலர்ஜி இதை மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு முக்கியமாக பவுட்ரு யூஸ் பண்ணாதீங்க. பவுட்ரு தேவை கிடையாது. நார்மலாக குளிக்க வச்சுட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து பேபிக்கு அப்ளை பண்ணி விட்டாலே போதும். இன்னும் நிறைய பேர் சாம்பிராணி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பவுட்ரு, சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து கொசுவத்தி, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை உண்டு பண்ணும். கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணாமல் தவிர்த்துக்கோங்க. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு 6 மந்த் ஆகுது. இந்த பவுட்ரு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. இருந்தாலும் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய குழந்தைக்கு நான் இதுவரை பவுட்ரை யூஸ் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ணவும் மாட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நம்ம பவுட்ரை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நோய். இன்னொன்று, அதிக காசு கொடுத்து பவுட்ரை வாங்கி நம்மளே நோயை நம்மளுக்கு வாங்கிக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளே நம்ம குழந்தைக்கு காசு கொடுத்து நோய் வாங்குறதுக்கு சமம். அதனால் குழந்தைங்களுக்கு பவுட்ரு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது நிறைய ஆன்லைனில் வந்து நம்ம ஸ்பாஞ்சி இல்லாமல் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராடக்ட் வந்திருக்கு. எப்படினாலுமே பவுட்ரு வந்து சின்ன சின்ன நுண்துகளாக இருக்கிறதுனால எப்படியும் நுரையீரலை வந்து பாதிக்கும். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்கள பவுடரில் குளிப்பாட்டுற மாதிரி நிறைய பவுடர் அப்ளை பண்ணுறாங்களா, இல்லைனா பவுட்ரு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அது தெரியாதவங்களுக்கு ரீச் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பவுட்ரு யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை மாதிரி எடுத்து சொல்லி அவங்களே யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.